Hello friends and welcome to Fantasy Gurudam YouTube channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற ஆறாவது T20 மேட்சை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த மேட்ச் எங்க நடக்குது, அந்த ரெண்டு டீம்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாரு, அந்த ரெண்டு பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எந்த மாதிரி இருக்கு, அண்ட் எந்த டீம் மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா SRS வெஸ் KKR இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. மேட்ச் 2ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து நடக்க போகுது. விழுவ போறதுக்கும் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இப்போ இந்த கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கொல்கத்தால ஆல்ரெடி பிளே பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மேட்சோட ரெக்கார்டை வந்து பார்த்துருவோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் வருஷம் 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட்டிங் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 238, லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது லோவஸ்ட் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 179. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஆவரேஜா ஒரு 170 அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் வின்னிங்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்னு நல்லா டஃப் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஒரு 170 இந்த வெனுவில் வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட்டோட இருந்திருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் சீசனோட ஐபிஎல் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்க பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிச் பேட்டிங்க்கு கொஞ்சம் நல்ல ஃபேவரபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பிளாக் சாயில் பிச்சு தான், ஸோ நல்ல பவுன்ஸ் இருக்கும், பேட்மேனு கொஞ்சம் ஃபேவர் வந்து பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோர் வெனு 200+ வரையும் நம்ம இதுல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2026 T20 வேர்ல்ட் கப்ல நல்லாவே இந்த இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல நல்லாவே ஸ்கோர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பவுலிங்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இயர்லி ஒரு மூவ்மெண்ட் ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் இப்போ லைசனாக அந்த மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா வேலையிலுமே அந்த இயர்லி ஸ்விங் இருக்குது பவுலருக்கு, பர்டிகுலர் ஃபாஸ்ட் பவுலருக்கு. ஸோ அந்த மாதிரி நியூ பால்ல பவுல் பண்றவங்களுக்கு நல்லாவே பால் ஸ்விங் ஆகும், அதுல கொஞ்சம் பேட்ஸ்மேன் திணறடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது கடைசி வரையும் வருமானு கேட்டா கஷ்டம் தான். ஸ்டார்ட் அப்ல அந்த நியூ பால்ல இருக்கும், அதுக்கப்புறம் பால் தேய்மனாக ஆக ஆக பேட்ஸ்மேனுக்கு பால் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும், அடிச்சாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பின்னரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னரோட இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ரொம்ப ரொம்ப ஸ்பின்னரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் ட்ரை சர்ஃபேஸா இருக்கு, பால் நல்லாவே கிரிப் பண்ணி பவுல் பண்ணலாம், டேன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்ப சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இந்த வெனுல டியூ ஃபேக்ட் வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல செகண்டா பவுல் பண்ணும்போது பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கு, ஏன்னா ஸ்பின்னர் கிட்டத்தட்ட செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் தான் வருவாங்க, அப்ப பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க, கரெக்டா கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியாது, அது கொஞ்சம் மைனஸா இருக்கும் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் டியூ ஃபேக்டர் இல்லைன்னா ஸ்பின்னர் போத் நீஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டியூ ஃபேக்டர் ஸோ எப்படி இருந்தாலும் லைன் அப்ஸ் வரதுக்கு மேலே அந்த டியூ ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கும் எல்லாரும் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் அந்த டியூ ஃபேக்டர் ஒரே காரணத்தினால டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் டியூ ஃபேக்டர் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டியூ ஃபேக்டர் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே, இப்போ நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல மேட்சஸை பத்தி எனி அப்டேட், பிச் ரிப்போர்ட்டை பத்தி கொடுத்திருந்தாலும் சரி, அந்த பிச் எதுக்கு ஃபேவரா இருக்கு, ஏதாவது பிச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல பிளேயர்ல ஏதாவது மாற்றம் இருக்கு, அவங்களோட பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அதை நான் டெலிகிராம்ல தான் வந்து ப்ராப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. இப்போ வெனு ரெக்கார்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 101 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 43, பேட் செகண்ட் பண்ண டீம் 58 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட டிரா அப்படிங்கிற மாதிரி முடியல. ஆவரேஜ் ஸ்கோர் 168, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 170ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோரா வந்து இருக்கும். இந்த வெனுவோட ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா KKR தான், 261 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் RCB 49 ரன். அண்ட் ஹெட் டு ஹெட் பேட்டில் இந்த வெனுல KKR அண்ட் SRH ஈடன் கார்டன்ல ரெண்டு பேருக்கு இடையில பேட்டில் நடந்திருக்கும் இல்லையா, அதோட ரெக்கார்டை பார்க்கும்போது ஓவரால் ஒரு 10 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க.
அதுல அதிகமான மேட்சஸ் வின் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் தான். காரணம் ஹோம் வேணும். ஹோம் கண்டிஷன் நல்லாவே அவங்களுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். அந்த பிளே பண்ணும்போது நல்லாவே வந்து ஸ்கோர்ஸ் வந்து நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதுல இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த பேட்டலோட ஹையஸ்ட் ஸ்கோர்னு வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. 228 ரன், வெறும் 4 விக்கெட் மட்டும் தான் எழுதிருந்தாங்க. கேகேஆரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 208, 7 ரன் வந்து 7 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. ஓகே, இப்போ 2 டீமோட பாசிபிள் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இசான் கிசான் விக்கெட் கீப்பர் அண்ட் டீமோட கேப்டன். ஹென்ரி கிளாசன் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி அவங்களோட ஆப்ஷன் விக்கெட் விடுறதை பொறுத்து அவங்க டாப்பர்ல சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் சாஹில் அரோரா, அங்கித் வர்மா, ஹர்ஷ் டூபே, ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கட், ஜேசன் மலிங்கா அண்ட் டேவிட் பெனே. ஸோ இதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. இப்போ கேகேஆரோட பிளேயிங் லெவன் வந்து பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பின் ஆலன், ரஹேனா இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. கேமரான் கிரீன், ரகுவன் சிங், ரிங்கு சிங், ரமதீப் சிங், சுனில் நரேன், அன்குல் ராய், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா அண்ட் முஸ்ரபானி. இதுதான் ப்ராப்பர் 11 பேர். இம்பாக்ட் பிளேயரோட கார்த்திக் தியாகி இவங்க வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீம்ல கார்த்திக் தியாகி உள்ள வந்தா ஃபின் பாலன் இம்பாக்ட் பிளேயரா வெளியே போயிடுவாரு. எனக்கு தெரிஞ்ச 2 டீமோட பவுலிங் ஆப்ஷனும் சரி பேட்டிங் ஆப்ஷனும் சரி கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. பிளேயர்ஸ்ல ஸ்டாட் சைஸ்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் பொறுத்தவரைக்கும் அபிஷேக் சர்மா, நான் ஸ்டார்ட் அப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து சொல்லியிருந்தேன். அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே அடிக்க மாட்டாரு. முதல் மேட்ச் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை விட்டுருவாரு. ஒரு பெருசா வந்து நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சேம் அதே மாதிரி தான் முதல் மேட்ச் ஏறி. ஏன்னா அவரோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோர் அடிச்சிருக்காரோ அதுக்கு அடுத்த மேட்ச் பேக் டு ஃபார்ம் நல்ல ஸ்கோர் வந்து ஹியூஜ் ஸ்கோர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரகிள் சுனில் நரேன் மட்டும்தான். இந்த சுனில் நரேன் பவர் பிளேல பவுல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அபிஷேக் சர்மா இருந்து 30ல இருந்து 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் பவர் பிளேல பவுல் பண்றாருங்க பட்சத்துல சுனில் நரேன் அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதுக்கு வந்தாக்குள்ள ஹெட் வெட்லயும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ரெக்கார்டு இல்ல. வெனுல ஒரு 25+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அண்ட் டிராவிஸ் ஹெட் அந்த அளவுக்கு இன்னும் ஃபார்முக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் ஃபார்ம்ல 2 மேட்ச் தவிர பெருசா எந்த மேட்ச்ல ஸ்கோர்ஸ் வந்து அவர் பண்ணல. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் ஏன்னா அடிக்கதான் போறாரு. அவர் லாஸ்ட் மேட்ச் பார்த்தாவே தெரியும் அடிச்சாலும் தான் அப்படிதான் போறாரு. ஒரு 25 to 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும். இசான் கிசான் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயர். கேப்டன்ஷிப் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லும் போது என்ன இவர் கேப்டன்ஷிப் பண்ணலைன்னா நார்மலா இருக்கும் போது நல்லா அவர் ஃப்ரீ டைம்ல ப்ளே பண்ணுவாரு. கேப்டன்ஷிப் பண்ணும்போது அந்த ப்ரெஷரை எப்படி கையாள போறாரு அப்படின்னு தெரியலன்னு. ஆனா விக்கெட் டப்புன்னு விழுந்தாலும் அவருடைய கூலா வந்து பிளே பண்ணாருங்க. எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. விக்கெட் போயிருச்சு அப்படிங்கிற ப்ரெஷர் இல்லை. கேப்டன்ஷிப் இது பண்ண அந்த ஒரு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம கூலா அவர் பாட்டு பிளே பண்ணி அவரோட ஸ்கில் என்னமோ அதை கரெக்டா வந்து காமிச்சு எதுக்காகவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஆஸ் யூசுவல் இந்த மேட்சுமே சேஃபஸ்ட் பிளேயரா இருப்பாரு. சன்ரைசர்ஸ் வின் பண்ணுதுன்னா அதுல ஒரு 200+ மேல சன்ரைசர்ஸ் ஸ்கோர் கொண்டு போறாங்கன்னா அதுல ஒரு முக்கியமான பங்கு இசான் கிஷனா தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் ஆப்ஷன் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு 5 பவுலர்ஸ் 6th பவுலிங் 7th பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களோட பவுலிங் ஆப்ஷனை பார்க்கும்போது 5 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி தேவைப்பட்டு அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியா ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ ட்ரை பண்றாங்க பட்சத்தில் அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பவுல் பண்ணாரு அப்படின்னா. பவுல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ரன் அதிகபட்சம் ஒரு 20. ஸோ இதுக்குள்ள அவர்கிட்ட நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 12-13 ஓவர் வரை 3 பேர் இன்னும் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹென்ரி கிளாசன் தான் இடத்துல வருவாரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி இல்ல அங்கித் வர்மா அப்படி சேஞ்சஸ் ஆவாங்க இல்லையா. இதே லைனப்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஹென்ரி கிளாசன் ஆஸ் யூசுவல் இவர்கிட்ட வந்து நம்ம எந்த மைனஸும் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது சொல்லுவோம். அவரோட வர டவுனுக்கு அவரால் முடிஞ்ச பங்களிப்பு 25+ ஆவரேஜ் ஸ்கோரை வந்து அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. என்ன ஒண்ணு விக்கெட் கீப்பர் இவர் வந்து பண்ணல. இசான் கிஷான் தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பட் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பிங்ல இசான் கிஷான் நிறைய லூஸ் விட்டார். 3-4 4-4 சம்திங். அவர் கீப்பிங் கைக்கு வர பால் அவர் பக்கத்துல வர மாதிரி டேன் ஆகி போயிடும். ஸோ அது நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா
அதை மாத்திக்கணும் அப்படின்னா ஹென்ரி கேஸ் தான் விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணணும். அதுதான் அவருக்கு கொஞ்சம் சூட்டபிளா வந்து இருக்கும். இன்கேஸ் இந்த மேட்ச் சேஞ்ச் பண்ணி ஹென்ரி கிளாஸ்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாங்க அப்படின்னா இவரும் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா இருப்பாரு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். சாஹில் அரோரா அவர் டொமஸ்டிக் லெவலில் விளையாண்ட மேட்ச் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் அவர் பெருசாக கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி வர மாட்டாரு. அங்கித் வர்மா பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது பெரிய பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அங்கித் வர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாருங்க. நான் அடிக்கதான் போறேன்னு 6 பவுண்டரி பாக்குறதே இல்லை, அடிச்சு நான் நவுத்துறேன் அப்படிங்கிற மாதிரில தான் அந்த ஆடிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, அதனால வந்தாரு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் நான் காமிச்சு பார்த்துருப்பீங்க, பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் இல்ல, மினிமம் ஒரு 5 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. அதுல கடைசி ஒரு பேட்டிங் வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் அடிப்பாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்கு. இன்கேஸ் கேகேஆர் சன்ரைசர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹர்ஷ் துபே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். நான் ஸ்டார்ட்அப்ல சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் இவரு கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும்தான். அதுவும் டாப் ஆர்லயே ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது கண்டிப்பா இவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2ங்கிறது 3 கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஹெட்வெட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. லாஸ்டா 2 மேட்சுமே டக் அவுட் தான், பெருசா விக்கெட் கிடைக்கல அவருக்கு. அவர் ஓவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க, பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். பட் வெனு ஹெட்வெட்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஆக்சுவல் 1 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. உனாட்கட் ஜெயதேவ் உனாட்கட் பொறுத்தவரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. மேட்சுக்கு 1 விக்கெட், அதிகபட்சம் 2-3 அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருக்காரு. இந்த வெனுல ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றாருங்க பட்சத்துல 1 விக்கெட் 2 விக்கெட்டா கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதன் மலிங்கா அவர் வந்து ரீசெண்டா பெருசா எந்த மேட்சஸும் பிளே பண்ண கிடையாது. இப்ப ஐபிஎல்ல வந்து பிளே பண்றாரு, நிறைய ரெஸ்ட் கிடைச்சு, இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்தனால பெருசா அவரால் பவுல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாரு, பால் அடி விழுந்ததோட கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டு வைடாவே நிறைய போட்டு ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்டன் கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு இந்த மேட்ச் அதெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கரெக்டா வந்து பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். எசன் மலிங்கா டெத் ஓவர் அண்ட் பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச் அவர் தவற திருத்திக்கிட்டு வராருங்க பட்சத்துல 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. டேவிட் பைனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பவுலருங்க. தேவைப்பட்ட இடத்துல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சன்ரைசர்ஸ்க்கு எப்ப தேவைப்படுச்சோ அந்த டைமிங் வந்து கரெக்டா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் அடி விழுந்துச்சான், இல்லைன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா அடிச்சாங்க. அதை கரெக்டா அடுத்த ஓவர் எப்படி பவுல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து டக்குன்னு விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்திருந்தாரு. ரொம்ப சூப்பரான பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த டீமோட கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயர் அண்ட் பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு தான் ஆட போறேன் அப்படிங்கிறத அவர் ஹிண்டன்ட்ட லாஸ்ட் மேட்ச்லயே வந்து அவர் காமிச்சிட்டாரு. அவரோட விக்கெட்டை எடுக்கல அப்படின்னா இஷான் கிஷான் எப்படியோ அதே மாதிரிதான் ஃபின் ஆலன் வெறும் ஃபர்ஸ்ட் பால் தான் அடிப்பாங்க. அவங்க 2 பேர் விக்கெட்டை எடுத்தாதான் எந்த டீம் வின்னு அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் மாதிரி தான் இதுலயும். ஃபின் ஆலன் விக்கெட்டை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் ஆல்ரெடி கேகேஆர் அடிச்ச ஸ்கோரோட இன்னும் ஹியூஜ் ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபின் ஆலன் அவருக்கு ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது 30+ ரன்னுங்கிறது ஆவரேஜா அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, ரொம்ப சூப்பரா தான் பிளே பண்ணாரு. சிங்கிள்ஸா ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 பாலுக்கு 25 ரன், 30 ரன், பாலுக்கு பால் ரொட்டேஷன் பண்ணிட்டு தான் போறாரு. ஸோ கிடைக்கிற பால பவுண்டரி 6 ட்ரை பண்றாரு. பேட்டிங்ல இவர்கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு 25 to 30+ ரன்னுங்கிறது ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். கேமரான் கிரீன் ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருந்தான்னு கேட்டா இல்ல நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்ல வந்தோன்னா அடிக்க ஆரம்பிச்சாரு. ஓகே, அவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு பரவாயில்ல, அவரோட ஃபார்ம் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டக்குனு விக்கெட்டை விட்டு நான் என்னால அவதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த மேட்ச் கேமரான் கிரீன்
கண்டிப்பா ஒரு 35க்கு மேல அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட 3 மேட்சஸ் பிளே பண்ணி 201 ரன் 75ங்கிறது ஆவரேஜா இருந்திருக்கு. சாரி, ஹெட் டு ஹெட் பேட்டில்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுல் பண்ணி சன்ரைசர்ஸ் எகென்ஸ்டா 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு 3 மேட்ச்ல. அப்ப மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறது கிடைச்சிருது. ஹெட் டு ஹெட் பேட்டில்ல ஓகே, வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. ரன் பெருசா அடிக்கல, 6 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்ப அவர் பவுலிங்க்கு அவரை இந்த வெனுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த பவுலிங்ல ஹெட் டு ஹெட்லயும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, வெனுவிலையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் பேட்டிலுக்கு எகென்ஸ்டா, அதாவது சன்ரைசர்ஸ்க்கு எகென்ஸ்டா நல்ல ஒரு ஆவரேஜும் வந்து வச்சிருக்காருங்கனால கண்டிப்பா பெஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு நடக்கிற மேட்சா பொறுத்த வரைக்கும். ரகுவன்சி அவர் நிறைய இது சொல்லியிருந்தாங்க. டொமஸ்டிக் மேட்ச்ல ஒரு மேட்ச்ல கூட பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இருந்தாலும் அவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க கேகேஆர் அப்படின்னு. அதுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமா லாஸ்ட் மேட்ச் 51 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. நான் அங்க வெளியே நிறைய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ், டொமஸ்டிக் லெவலில் வெளியே நடக்கிற மேட்சஸ் எல்லாம் ரொம்ப ஃபார்ம் வைஸ் சொதப்பலா இருந்தாலும் ஐபிஎல் வந்துட்டாவே அவங்க ஃபார்ம் வேற மாதிரி மாறியது. அதுக்கு தந்தாக்க அடாப்ட் ஆயிட்டு வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல ஒரு பிளேயர் ரகுவன்சி. கண்டிப்பா ரகுவன்சி இந்த மேட்ச் ஒரு 20ல இருந்து 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பிளஸ் விக்கெட் கீப்பிங் பண்றதுனால ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அண்ட் சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. ரிங்கு சிங் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா பெருசா ஃபார்ம் இல்ல. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா நல்ல ஃபார்ம்ல இருந்திருந்தாருன்னா அந்த அடிச்ச 220 சம்திங் அந்த ஸ்கோர் 240க்கு மேல போயிருக்கும், 240 250க்கு மேல போயிருக்கும். பட் அவர் அடிக்க தான் போறாரு, பால் பெருசா அவர்கிட்ட கனெக்ட் ஆக மாட்டேங்குது, சிங்கிள்ஸாவே போயிட்டு இருக்கு. பெரிய ஸ்கோர்ஸ் அவர் வந்து நம்ம எதிர்பார்க்கவும் முடிய மாட்டேங்குது. ஒரு 15+ இருந்து வந்தாருன்னா ஒரு 15-20+ அது மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் சுனில் நரேனோட பேட்டிங் ஆடுற டாப் ஆர்டர்ல கொண்டு வரலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா சுனில் நரேனோட விக்கெட் பெருசா நீங்க எதிர்பார்க்கல அப்படிங்கும் போது டாப் ஆர்டர்ல பவர் பிளேல விடுங்க. அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு அவரால் என்ன அடிக்க முடியுமோ அதை அடிக்கட்டும். அவர் விக்கெட்டை நம்ம பெருசா கன்சல்ட் பண்ணலான்னு முடிவானதுக்கு அப்புறம் அவரால் முடிஞ்சது ஒரு 25+ ரன் அடிச்சாலும் நமக்கு ஒரு பிளஸ் தான். ஸோ அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன் அதுக்கு தகுந்தாக்குள்ள ஆடிட்டு போயிடுவாங்க. இவரை கடைசியில அவர் ரொம்ப வைக்கிறது எனக்கு கொஞ்சம் மைனஸா வந்து இருக்கு, அது மட்டும்தான். மற்றபடி பவுலிங்ல கண்டிப்பா சன்ரைசர்ஸ்ல டாப்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த வருண் சக்கரவர்த்தி ஹெட் டு ஹெட் பேட்டில் 13 மேட்ச் பிளே பண்ணி 14 விக்கெட். ஹெட் டு ஹெட்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. வெனுல 22 மேட்சுக்கு 30 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அப்ப மேட்சுக்கு ஆவரேஜ் 2 விக்கெட் 1-2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த வெனுல நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் உள்ள பவுலர். கண்டிப்பா இந்த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வைபவ் அரோரா ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 1 விக்கெட், ஹெட் டு ஹெட்ல 6 மேட்சுக்கு 8 விக்கெட், வெனுல 13 மேட்சுக்கு 17 விக்கெட். ஸோ அப்போ வைபவ் அரோராவோட ஃபார்ம் இந்த வெனுல நல்லாவே வந்திருக்கு. பவர் பிளேல பவுல் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருங்கும் போது பவர் பிளே டெத் ஓவர் கனெக்ட் பண்ணும் போது 2 விக்கெட்டுங்கிறது தாராளமா விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் முஸ்ரப் பானி இன்னும் ஃபார்முக்கு வரல அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ரொம்ப மும்பைக்கு அகேன்ஸ்டா ரொம்ப மோசமா வந்து பவுல் பண்ணியிருந்தாரு சொல்லணும். அந்த வெனுல ஆல்ரெடி பவுல் பண்ணியிருந்தாரு. பட் செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது சப்போர்ட் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். முஸ்ரப் பானியை பொறுத்த வரைக்கும் வெனு எல்லாமே ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து பிளே பண்ண போறாரு. கேகேஆர் ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா முஸ்ரப் பானிட்டு நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்த்தரலாம். அன்எக்ஸ்பெக்டா 2 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திக் தியாகி நல்லாவே பவுல் பண்றாரு. ஹெட் டு ஹெட்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. எந்த முஸ்ரப் பானி ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னா கார்த்திக் தியாகியோட இம்பாக்ட் பெரிய அளவுக்கு இருக்க போறது கிடையாது. இல்ல லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான் பிளே பண்றாரு அப்படின்னா அந்த கார்த்திக் தியாகி தான் வந்து அவரோட இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் வைஸ்ல நம்ம பார்த்துட்டோம். 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யாரு நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல இம்பாக்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அபிஷேக் சர்மா மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. என்ன ஒண்ணு சுனில் நரேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அபிஷேக் சர்மா நான் என்ன பொறுத்தவரைக்கும் அபிஷேக் சர்மா 1, இஷான் கிஷான் 2, டேவிட் பெயின் 3, அர்துபேன் 4, ஹென்ரி கிளாசன் 5, 6th பிளேயிங் ஆப்ஷன்ல ஹர்ஷல் பட்டேல் அல்லது டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இந்த 3 பிளேயர் எனியோ பிளேயர் 6th பிளேயிங் ஆப்ஷன் அந்த 6 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு என்ன டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு.
இருந்தாலும் ஒரு ஆப்ஷனுக்கு அவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. அண்ட் கேகேஆர்ல ஃபின் ஆலன், ரகேனா, கேமரன் கிரீன் அண்ட் வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், இந்த 6 பேரோட ஃபார்ம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க. கண்டிப்பா கேமரன் கிரீன் பேக் டு ஃபார்முக்கு வருவாரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் ரகுவன்சி விக்கெட் கீப்பிங் பண்றாரு. இவங்க 3 பேருமே நின்று பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா ரகுவன்சிக்கு பெருசா ஆப்ஷன் கிடைக்க போறது கிடையாது. ஏன் வந்தாலும் ரகுவன்சி ஒரு 7th பிளேயிங் ஆப்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க 7 பேரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்க இன்னும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.